கர்த்தர் நல்லவர். லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, இன்னைக்கு சில காரியங்கள்ல நீங்க முயற்சி பண்ணி, உங்க சரீரத்துல மூலியமா முயற்சி பண்ணி, உங்க பணத்தை வச்சு முயற்சி பண்ணி, உங்க நண்பர்களை வைத்து முயற்சி பண்ணி, பதவியை வச்சு முயற்சி பண்ணி, உங்களுடைய அறிவை வச்சு முயற்சி பண்ணி தோத்து போய் வந்திருக்கீங்களா? பாருங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா. தேவனால எல்லாமே முடியுங்க. குருடனை பார்க்க வைக்க முடியும், செவிடனை கேட்க வைக்க முடியும், ஊமையை பேச வைக்க முடியும், முடவனை நடக்க வைக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, செத்து போனவனை உயிரோட எழுப்ப முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இருட்டாயிட்டு இருக்குது, எதெல்லாம் கேட்க முடியாத அளவுக்கு இருக்கு, எதெல்லாம் முடங்கி போயிருக்குது, எந்த காரியம்லாம் செத்து போயிருக்குது, இனி இது கிடைக்கவே கிடைக்காது, இது நடக்கவே நடக்காது, நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள்லாம் என்ன? ஆனா இன்னைக்கு பாருங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன்கிட்ட நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா, தேவன்கிட்ட நீங்க எதிர்பார்ப்பீங்கன்னு சொன்னா, தேவனை வாழ்க்கையில அதை செய்வார் நீங்க நம்புவீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை செய்ய போகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை நடத்த போகிறார். அது எப்படியாப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, அது எப்படியாப்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி, தேவன் இன்னைக்கு அதை உங்க வாழ்க்கையில துவங்க போகிறார். தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அதை நடத்திக்க போகிறார். அது எப்படியாப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு காரியத்தெல்லாம் கத்தரிட்டு கொடுங்க. ஆண்டவர் அதெல்லாம் கூட பண்ண போகிறார். ஒரு சமாதானத்தை தரப்போகிறார், ஒரு சந்தோஷத்தை தரப்போகிறார். நீங்க எதிர்பார்த்ததை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நம்பிக்கையோடு இருங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென்.